வணக்கம் நண்பர்களே, இது ஜோவின் குரலொலி உங்கள் ஜோ. திருப்பதி லட்டு பிரச்சனை மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கொழுப்பு கலந்த லட்டுனால ஏகப்பட்ட பிரச்சனை நாடெங்கும் பரவி ரொம்ப மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குங்கிறது அதை விட ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தீட்டுக்கு அந்த தீட்டு நடந்து போச்சு இல்லைங்களா, அந்த லட்டில் வந்து கொழுப்பு சத்து கலந்துட்டாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக பரிகாரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாகவே இந்த 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுங்க, வீட்டில் எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றுங்க. அப்படி ஏற்றணும் அப்படின்னா அந்த பரிகாரத்துக்கு ஒரு சிறப்பான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சைடு. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லட்டு தயார் பண்ண இடங்கள்லாம், தேவஸ்தான இடங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே எல்லாமே வந்து புகையை போட்டு அந்த மாட்டோடைய கோமியம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே தெளித்து அதுவும் பண்ணியிருக்காங்க. ஒரு படி அதுக்கும் மேலே போயிட்டு ஆந்திரா துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்ல முடியல. அவர் அந்த படிகளை பூரா சுத்தமாக க்ளீன் பண்ணி தண்ணியை தொடச்சி ஒவ்வொரு படியாக தொடச்சி ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி தொடச்சிட்டோம்னா அந்த தீட்டை வந்து கழிஞ்சிடும் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் ஆதி காலத்துலலாம் இருக்கோமா இல்லை கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டோமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து மிகப்பெரிய ஒரு கடவுள் பக்தி உள்ளவன் தான். கண்டிப்பாக எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நான். ஆனால் இந்த மாதிரி மறைந்து போன மூட நம்பிக்கைகளை திரும்ப அவங்க இழுத்து கொண்டு வந்து ஜனங்களில் ஒரு திசை திருப்புறாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வருது. இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். வந்து நம்ம கடவுள் தவறு நடந்து போச்சுன்னா தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. அப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வச்சிருக்காங்க இல்லைங்களா. தப்பு நடந்தால் அது ஒரு பரிகாரம், செய்யக்கூடாதுன்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு செஞ்சால் சரியாயிரும். அப்படிங்கிறது எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வழியை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் சொன்ன விஷயம் சில நேரங்கள் நமக்கு எவ்வளோலாம் உதவியாக இருக்குது அப்படிங்கிறது நினைக்கும் போது நமக்கு பெருமையாக தான் இருக்குது பெரியாரை நினச்சி. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் ஜோ.